श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। वेदांत दिंडिम 22வது श्लोकम। वृथाश्रमोऽयं विदुषाम् वृथायं कर्मिणां श्रमः यदि न ब्रह्म विज्ञानम् इति वेदांत डिंडिमः। வேதாந்த வேதாந்தமு அப்படின்னா என்ன? என்ன சார் 6 வருஷமா கேட்கிறோம். நீங்க நிறைய வாட்டி நிறைய விதமா சொல்லியிருக்கீங்க. வேதாந்தம் பொதுவான அர்த்தம் நமக்கு கேட்டது தெரிஞ்சது. வேதங்களுடைய கடைசி பாகத்துல எண்ட் போர்ஷன்ஸ்ல உபனிஷத்துகளினால சொல்லப்பட்ட கருத்துகள் அப்படின்னு ஒரு அர்த்தம். அப்படின்னா ரொம்ப கடைசிய வேதத்துல அங்கதான் சொல்லியிருக்க அப்படின்னு கூட சொல்ல முடியாது. பெரும்பாலும் அப்படி இருக்க. இன்னொரு அர்த்தம் வேதத்துடைய லட்சியம், அந்தம் மீன்ஸ் லட்சியம், கோல் என்ன, அந்த விஷயம். இதுக்கு அப்படி சொல்லணும்னா வேதத்துல 2 விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. ஆரம்பத்துல சொன்னது பூர்வ மீமாம்ச, அப்புறம் கடைசியாக சொல்ற இந்த உபனிஷத்து வேதாந்தத்தின் உத்தர மீமாம்சான்னு சொல்லுவாங்க. அதனால வேதத்துடைய லட்சியம் இல்லைன்னா வேதத்துடைய அந்தம். ஆனா இன்னொரு கருத்து பார்க்க போறோம். வேதாந்தம் வாழ்க்கையுடைய அந்தம். ஐயோ வேதாந்தம் படிச்சா இறந்து போயிடுவாங்கல்ல, வாழ்க்கையோட அந்தம் ஆயிடும். ஜாகிரதை புரிஞ்சுக்கணும். நல்ல கருத்து. வேதாந்தம் வாழ்க்கையுடைய அந்தம், ஜீவிதத்துடைய அந்தம். வேதா அந்தம், ஜீவிதாந்தம். இதுல 2 அர்த்தம் இருக்கு. ஒண்ணு வாழ்க்கைய முடிச்ச கடைசி வரைக்கும் எவ்வளவு சீக்கிரமா வேதாந்தத்துடைய போதனம் புரிஞ்சுக்கிட்டு இனிமே வாழ்க்கை கடைசி வரைக்கும் அந்த உபதேசம் வச்சுக்கிட்டு வாழ, வாழ்க்கை கடைசி வரைக்கும். முதல்ல சொன்னது போல் வேதத்துடைய லட்சியம்னா அப்போ ஜீவித லட்சியம், வாழ்க்கையுடைய லட்சியம். 2 ஒண்ணுதான். இன்னும் ஆழமா சிந்திச்சு பார்த்தா வேதத்துடைய அந்தம் வாழ்க்கையுடைய அந்தம்னு சொன்னாங்க இல்லையா, அது எப்படி உண்மையாகும்? எந்த விதத்துலன்னா இந்த வாழ்க்கையான இந்த சைக்கிள் சக்கரம் இருக்கு, ஜனன மரண சக்கரம், இது முடிஞ்சு போயிடும். இனிமே இப்படிப்பட்ட ஒரு சரீரத்துக்குள்ள வரது, இப்படி பிறப்பு இறப்பு, அதெல்லாம் இந்த விகாரங்கள்
முக்கியமா வியா ஜரா வியாதி மரணங்கள் அப்படின்னு இனிமே உனக்கு சரீரம் ஒன்று வராது, அப்போ வாழ்க்கை முடிஞ்சிடும். இந்த சரீரம் போறது பொதுவா வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். சாஸ்திரம் வேதாந்தம் சொல்றது இது வாழ்க்கை முடியலை. இன்னொரு சரீரத்துல நீ திரும்பி இதே போல் இருப்பே. எவ்வளவு நாள்ல இருந்து அஜ்ஞானம் இருக்கு வரைக்கும் இப்படி இருப்பேன். இப்போ வேதாந்தம் கேட்டு உனக்கு ஞானம் வந்துச்சுன்னா உன்னோட ஸ்வரூப ஞானம் இனிமே உனக்கு இந்த சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத், புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் உனக்கு முடிஞ்சு போயிடும். அதனால வேதத்துடைய அந்தம் வாழ்க்கையுடைய அந்தம். நிறைய பேர் இந்த ஜென்மத்துல இந்த சரீரம் இப்படிப்பட்ட மனுஷ ஜென்மம் கடிச்சு கூட தற்கொலை பண்ணிட்டு வாழ்க்கையை அந்தம் பண்ணிக்கிறாங்க. அது இல்லை, இது ரொம்ப பாபமயமான காரியம். ரொம்ப பலகீனன்னு பண்ணுவாங்க. வாழ்க்கையில ஒண்ணுமே புரியல. படிச்சவனா படிக்காதவனு வித்தியாசம் இல்லாம தற்கொலை பண்ணிக்கிறாங்க. சின்னவனா பெரியவனானே வித்தியாசம் இல்லாம தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஸ்திரீ புருஷ பேதம் இல்லாம தற்கொலை பண்ணிக்கிறான் சில பேர். சரி, இனி அந்த கருத்து நமக்கு வேண்டாம். நமக்கு வேண்டியது இந்த லட்சியம், வாழ்க்கை ஜனன மரண சக்கரத்துடைய முடிவு ஞானத்தினால. அப்படிப்பட்ட அந்த வேதாந்தம் சொன்ன கருத்துக்கள் இந்த புஸ்தகத்தில் அழகா ஆச்சாரியர் டிட்பிட்ஸ் ரொம்ப கிறிஸ்பியா நிதித்தியாசனத்துக்கு வேதாந்தம் கேட்டு முடிச்சவங்களுக்கு தான் இதெல்லாம் புரியும். ரொம்ப சுலபமான சம்ஸ்கிருதத்துல சுலபமான தமிழ்ல தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா வேதாந்தம் கேட்டிருந்த இன்னும் நல்லா நம்ம அதை ரசிச்சு கேட்கலாம், அனுபவத்தை கொண்டு வந்துடலாம். சரி, இந்த 22வது ஸ்லோகம் கடந்த சத்சங்கத்துல பார்த்தோம். இங்க என்ன சொல்லப்படுறதுன்னா, ரொம்ப படிச்சானாலும் ரொம்ப அகடமிக்கல்லி ஐ எம் so வெல், நல்லாவே பிஹெச்டி வரைக்கும் படிச்சேன். இல்ல இந்த சம்ஸ்கிருதம் இதுலயே லிட்டரேச்சர் லாங்குவேஜ் நிறைய படிப்பு ரிசர்ச் பண்ணுவாங்க. ஸோ பாண்டித்யத்தின்னு சம்பாதிச்சுக்குவாங்க. அதெல்லாம் எந்த ஃபீல்ட் ஆஃப் லெர்னிங் அதில் ஒரு சிறந்த நிலைக்கு படிச்சு முடிச்சு அவன் விதுஷா சொல்லுவாங்க. பண்டிதா, ஸ்காலர்லி பர்சன், வைஸ் பர்சன். அதுக்கு நிறைய வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சாங்க. ஒருவேளை அப்படி யாராவது படிச்சிருந்தா, இல்ல நான் பல வகையான விரதங்கள் பண்ணியிருக்கேன், பல வகையான தீர்த்த யாத்திரைகள் பண்ணியிருக்கேன், பெரிய பெரிய கர்மங்களும் பண்ணியிருக்கேன், பூஜா யக்னம் யாகம் இந்த விதத்திலும் நிறைய கர்மங்களும் பண்ணியிருக்கேன், சிரமப்பட்டு பண்ணியிருக்கேன், நிறைய வருஷம் பண்ணியிருக்கேன். இப்படி சொல்லி இது உனக்கு அந்த பிரம்ம விஞ்ஞானத்தினை கொடுக்கல. நிறைய வருஷம் பண்ணியாச்சு. வாழ்க்கையில ரிட்டையர் ஸ்டேஜ் கூட வந்தாச்சு, அதுவும் தாண்டி போறது. ஆனா பிரம்ம விஞ்ஞானம் வரல. வேற என்னமோ நினைச்சிட்டு வேற எதுக்கோ பண்ண எதுக்கோ நான் திருப்தி பட்டுட்டு இருக்கேன். பிரம்ம விஞ்ஞானம் உனக்கு இதுக்குள்ளே வரலன்னா இதெல்லாம் வேஸ்ட் தான் சொல்ற. அப்படின்னு அர்த்தம் என்ன? எல்லாத்துடைய நோக்கம் என்னன்னா, ஒன்னும்
கொஞ்சம் கொஞ்சம் சித்தத்தினை சுத்திப்படுத்திட்டு உன்னை சிரவணத்துக்கு அர்ஹத்தை இருக்கிறவனா பண்ணி சத்சங்கம் உனக்கு இருக்கிற போல் செஞ்சு உனக்கு அப்புறம் இந்த ஞான போதம் ஏற்படுற போல் ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் பிரயோஜனம் தான். அதெல்லாம் ஏன் பண்ணல, அது பண்ணணுமே வரை எனக்கு என்ன தெரியும், நான் பண்ணேன் அது பண்ணணும் இல்லையா அப்படின்னு தீர்த்த யாத்திரை பத்தியோ பூஜை பத்தியோ புனஸ்காரம் அதையும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. நீ குருன்னு ஆசிரியக்கல, சாஸ்திரன் ஆசிரியக்கல, ஒரு மதத்தின் ஆசிரிச்ச பண்பாடுன்னு சொல்லிட்டு சொன்னதெல்லாம் அது பண்ணிட்டு இருக்க. ஆனா உன்னுடைய லட்சியம் லோகத்துல இன்னும் ஏதாவது பெட்டரா நானும் இருக்க முடியாதா, ஏதாவது இன்னும் சாதிக்க முடியாதா அப்படியான நோக்கத்துதானே நீ பண்ண. அப்போ உனக்கு இந்த பிரம்ம விஜானத்தை தெரிவிக்காது. அதனால எதுனா பிரம்ம விஜானம், எது உனக்கு பிரம்ம விஜானத்துக்கு வழிகாட்டல, வழிகாட்டினாத முதல்ல அப்புறம் போய் சேருது, கொடுக்கலன்னா அது சுத்த வேஸ்ட் அப்படின்னு சொல்லி இது வேதாந்தத்துடைய கருத்து. இதுல இங்க நாம அந்த பிரம்ம விஜானத்தின்னு வித்வத்தனை எடுத்துக்கிறோம். விதுஷான்னா மெட்டீரியலிஸ்டிக் ஆஸ்பெக்டும் நாம் நெகேட் பண்ணிட்டோம், இந்த ஸ்லோகமே நெகேட் பண்ணிருக்கேன். ஆனா சாஸ்திரம் படிக்கிறது, வேதத்தினை புரிஞ்சுக்கிறது, விஷயங்களை கேட்கறது, இப்படி கேட்கறது கூட வித்வத். தெரிஞ்சுக்கணவன் எது தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சுக்கிட்டான். அப்படிப்பட்ட வித்வத்த இருக்கிறது ரொம்ப சிறந்த ஒரு லட்சியம் வாழ்க்கையில சாதிப்பு. அதுக்கு ஒரு சுபாஷிதம் சொல்றேன். வித்வத்வம் சன் வித்வத்வம் ச நுபத்வம் ச. ஒரு பக்கம் வித்வத்வம், இந்த விஷயங்களை நல்லா தெரியும். இன்னொரு பக்கம் இங்கிலீஷ் ராஜாவா இருக்க ருபத்வம், நான் ராஜா, பெரிய நாட்டுக்கு ராஜா நான். இது ரெண்டுத்தையும் பக்கத்துல வச்சு நீங்க பார்த்தா வித்வத்வம் ச ருபத்வம் ச நைவ துல்லியம் கதாச்சனா. இது ரெண்டுத்திலும் ஒருக்காகவும் கம்பேர் பண்ணக்கூடாது, கம்பேர் பண்ண முடியாது. இல்ல சார், அவரு ரூலிங்ல அவர் ரொம்ப கட்டிக்காரர் ராஜா. இவர் வாதிக்கிறதுல பேசுறதுல ஏதோ நிறைய படிச்சு வச்சிருக்காரு. அவன் கத்திரனி ஒரு பிராமணன் அப்படின்னு சொல்லி நீ பார்க்க கூடாது. ஸ்வதேசே பூஜிதே ராஜா. ராஜான்னு அவனுடைய நாட்டுல மட்டும்தான், அந்த நாட்டுல தான் அவர் ராஜா. அங்க எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுவாங்க, சால்யூட் அடிப்பாங்க. ஆனா வித்வான் சர்வத்திர பூஜதே. வித்வான், இந்த படிப்பு இருக்கிறவனுக்கு எங்க போனாலும் வரவேற்பு இருக்கும், வரவேற்பு இருக்கும். ஆனா எப்படிப்பட்ட படிப்பு? பிரம்ம வித்யா. ஸோ வித்வத்தன்னா அந்த ஆங்கிள் எடுத்துக்கிட்ட அந்த சுபாஷிதம் இங்க அப்படி பிரம்ம விஜானம். அடுத்த ஸ்லோகம் 23. அலம் யோகைரலம் யோகைஹ அலம் புக்தைரலம் தனைஹ பரஸ்மின் பிரம்மணி ஜ்ஞாதே இதி வேதாந்த டிண்டிமஹ.
அலைஞ்சது போதும் அலைஞ்சது போதும். அந்த அர்த்தம் அது தமிழ்ல அப்படி சொல்லலாம், புரியும். அலம் மீன்ஸ் எனஃப் ஆஃப் இட், போதும். நோ மோர் ஃபர்தர் அப்படின்னு. எது எது யோகா 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 யோகான்னு சொல்லிட்டு அந்த யோகால அப்பா எத்தனை வெரைட்டி யோகா. கடைசியில டாக் யோகான்னு கூட ஏதோ புத்தகம் எழுதிட்டான் நம்ம யாரும். காடு டீச்சர் டாக் யோகா. என்ன எத்தனை వగయాన యోగా. ஏன் சார் భగవాన్ కృష్ణరే గీతలో 18 అధ్యాయத்துக்கு 18 விதமான பேர் வச்சு அவர் ஒன்றும் வைக்கல, நம்ம வச்சுக்கிட்டோம். ஆனா பகவத்கீதையில ஒரு அத்தியாயத்துக்கு அர்ஜுன விஷாத யோகம், சாங்கிய யோகம், கர்ம யோகம் இப்படி கொடுக்கறது. அங்க கான்டெக்ட் அந்த விஷயம் வேற, அங்க யோகத்தை அர்த்தமே வேற. இன்டிகிரேட்டட் அப்ரோச் ஆஃப் தி லைஃப் அங்க கொடுக்கப்பட்டது. அதனால அப்படி கேட்காது. பட் பொதுவா லோகத்துல இப்போ அந்த யோகா பேர்லாம் என்னென்னமோ பண்றாங்க. சரி, ஓகே, நீ உடம்புக்காக மனசுக்காக சில விஷயங்கள் யோகா நல்லது பண்ணணும், டு கீப் ஃபிட். யோகா அதுக்கு தனிப்பட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. கீப் ஃபிட்டுக்குன்னா நான் ஜிம்மு கூட போலாமான்னு கேட்டா அப்படி இல்லை, இது வேற. இது தனியான பலன் கொடுக்கும். அப்ப அது சரியா புரிஞ்சு அப்படி பண்ணா கூட யோகால உனக்கு யோகா லட்சியம் இல்லை வாழ்க்கைக்கு. வேதாந்தத்துடைய அந்தம் யோகா இல்லை. வேதாந்தம் யோகான்னு ரெஃப்யூட் பண்றது எப்போ ஓரளவுக்கு அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் உபயோகப்படுத்திக்கோ, டிசிப்ளினுக்காகன்னு சொல்லும். அதுக்கப்புறம் யோகா சொல்ற அந்த கருத்துகளாவது பதஞ்சலியோட கன்க்ளூஷன்ஸ் ஆவது அது எல்லாத்தையுமே வேதாந்தம் ரைட்டவே நெகேட் பண்றது, திரஸ்காரம் பண்றது. அதெல்லாம் நடுவில் அங்கங்க தொடர்ந்து கேட்கறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மாண்டூக்கிய கௌடபாதருடைய காரிக்கை அப்படின்லாம் அது சட்டுன்னு இப்போ புரிய விஷயம் இல்லை. ஆழமா வேதாந்தத்தில் கேட்டுட்டு இருக்கும்போது அங்கங்க எப்படி இந்த ஆஸ்திக தர்சனமா இருந்தா கூட சாங்கியா, யோகா, நியாய, வைசேஷிக எல்லாத்திலையும் வேதாந்தம் திரஸ்கரிக்கிறது. நாஸ்திக தர்சனங்கள்னு ஓகே, அது எனியோ திரஸ்காரம் பண்ணணும். வேத பாக்கியர்கள்னு எப்படி அவங்க கூட பேசணும். வேதத்தில் நம்மி இருக்கிற சாங்கிய, யோகா, வைசேஷிகா, நியாய இது எல்லாத்தையும் வேதாந்தம் நெகேட் பண்ணுது. ஏன், எதுக்கு தெரிஞ்சுக்கணும். நல்ல ஆழமா விஷயங்களை கேட்கும். சரி, இங்க எதுக்கு அப்படி சொல்றேன்னு இப்ப அதெல்லாம் யோகா பத்தி சொன்னாங்க. சரி, போதும், சரியா? அப்புறம் முதல்ல யோகா சொல்லலை, யாகம். அப்படி என்ன அதான் முந்தாவது ஸ்லோகத்தை சொன்னது, அந்த கர்ம காண்டுக்கு சம்பந்தப்பட்ட நிறைய யாகங்கள், யஜ்னங்கள். அந்த காலத்துல யஜ்னம் யாகங்கள் நிறைய பண்ணுவாங்க. இப்ப யஜ்ன யாகங்கள் யாருக்கு ஏதோ சின்னது ஒரு கணபதி ஹோமம், இப்படி ஏதோ சுதர்ஷன ஹோமம் இப்படிதான் தெரியும். சரி, மொத்தத்துல அதையும் அது நிறைய ஆயுஷ் ஹோமம் அது எல்லாம். ஸோ பண்ண யாகங்கள் எல்லாம் போதும், பண்ண யோகா எல்லாம் போதும். இந்திரிய சுகங்கள்னு சொல்லி லோகத்துல அனுபவிச்சதெல்லாம் போதும். புக்தைஹி மீன்ஸ் என்ஜாய். சாப்பாட்டுன்னு அர்த்தம் இல்லை, சாப்பிட்றதெல்லாம் போதும், ஆகிற வரைக்கும் சாப்பிடலாம். உயிர் இருக்கிற வரைக்கும். இங்க இந்திரிய சுகங்கள். அதுக்கப்புறம் பணம் பின்னாடி ஓடுனது போதும். அலம் தனை
பிசாச்சு பிடிச்சி. பணത്തിന് உன்னோட பாக்கெட்ல நிரம்பிக்கணும்னு சொல்லி கஷ்டப்பட்ட. இப்போ நீ பணத்துடைய பாக்கெட்டுள்ள நீ உள்ள போயிட்ட. பணத்து கையிலோ நீ இருக்கே, உன்ன கையில பணம் இல்லை, அப்படி ஆகும் ஒரு நிலை. அதெல்லாம் அப்போ என்ன எல்லாம் போதும். பிரம்மனை தெரிஞ்சுக்கிறதுக்கு, பிரம்ம ஜானம் அடைகிறதுக்கு ஏதோ ஒரு வழிபாரு அப்படின்னு ஒரு அர்த்தம். பிரம்மத்தினை தெரிஞ்சுக்கினதுக்கு அப்புறம், சத்தியத்தினை உணர்ந்ததுக்கு அப்புறம், இதெல்லாம் இனிமே அதோட வேலையே இல்லை, அதோடைய நெசசிட்டே இல்லை அப்படின்னு கொஞ்சம் முதல்ல உபயோகப்படுத்திட்டோம். கர்மயோகவா சித்த சுத்திக்காக உபயோகப்படுத்திட்டோம். யோகா உபாசனைல சித்த ஏகாகிரத்துக்காக உபயோகப்படுத்திட்டோம். இப்போ அதெல்லாம் பிரம்மன் தெரிஞ்சுட்டே இனிமே அது எல்லாத்துக்கும் டாட்டா பை பை. ஏதோ உடம்பு நடக்கிறது, இது எக்ஸசைஸு யோகா அது இருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாதான், நம்ம நடந்துட்டு இருந்தாதான் சுகர் நிற்கும். நம்ம நின்றுட்ட சுகர் ஏறும். எல்லாருக்குல்ல இருக்கிறவங்க இல்லையா? அதுபோல் இப்படி சொல்லுங்க சார். நம்ம நடக்கலைன்னா சரீரம் குண்டாயிடும். நம்ம நின்றுட்டா, நீ நடந்துட்டா சரீரம் குண்டாகிறது நின்றுடும். அதை பண்ணிக்கோ, கொஞ்சம் பரவாயில்ல. பட் ஜெனரல்ல அது உனக்கு பூர்ணத்துவம் கொடுக்காது, ஃபுல்ஃபில்மெண்ட் கொடுக்காது, மோட்சம் கொடுக்காது, ஞானம் கொடுக்காது, அஜ்ஞானம் போகாது. இது வேதாந்த டிண்டிமஹா. அதனால எப்போ பிரம்மத்தனு ஒருத்தனை பரஸ்மனி பிரம்மணி ஞாத்தே அதெல்லாம் போதும். அதுக்கு வேலை இல்லை. அது ஒன்றும் அது ஒன்று கொஞ்சம் அர்ஹத்தை கொடுத்துச்சு உனக்கு. அதுக்கப்புறம் நீ சிரவணம் பண்ணி சாஸ்திரம் கேட்டு அப்புறம் தான் பிரம்மத்தனை தெரிஞ்சு. வேதத்தில் வேற ரெண்டு இடத்துல, நிறைய இடத்துல சொல்லும். முக்கியமா புருஷ சூக்தத்தில் தமேவம் வித்வான் அமிர்த இஹ பவதி. எப்போ ஒருத்தன் அந்த பரமபுருஷன் பிரம்மனை தெரிஞ்சுக்கிறானோ, பிரம்மன் தானன்னு தெரிஞ்சுக்கிறானோ, அவன் அமிர்தத்துவம் அடைஞ்சாச்சு. ஈக அதுதான் அண்டர்லைன் பண்ணும் அந்த வார்த்தை. இப்போ இங்கே அப்புறம் கிடையாது, அப்புறம் கதெல்லாம் வேண்டாம். எனக்கு இப்போ வேலை முடிக்கணும் எனக்கு அப்படின்னு சொன்னா, அதுக்கு வேதாந்தம் தான் பெஸ்ட் வே, ரெமிடி, மெடிசின் காட்டுது. வேற எதுவுமே காட்டாது, வேற எதுவுமே கொடுக்காது. நீ சத்தி போனதுக்கு அப்புறம் நீ அந்த லோகத்துக்கு போவே. எனக்கு அதெல்லாம் வேண்டாம். அப்புறம் என்ன, இப்பவே போகணும் அந்த லோகத்துக்கு. அது அந்த லோகம் எதுக்கு போகணும்? என்ன பண்ணுவேன்? புதுசா இருக்கும். அங்க எல்லாம் பார்த்தேன். இங்க பார்த்து என்ன ஆயிடுச்சு? இங்க பார்த்து என்ன ஆயிடுச்சோ அங்க பார்த்து கூட அதேதான் ஆகும். இடம் மாறினதுனால ஆகாது, ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. அதனால ஈக அதுக்கு இப்போ இங்கே நவ் அண்ட் ஹியர் பாருங்க. எங்க புருஷ சூக்தத்துல சொல்லுது. வேதாஹமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் தமசத்பரஸ்தாத்னு அப்படி வரும். வேத அகம் ஏதம். இந்த பரமபுருஷன் அகமா கிரகிக்கணும்.
புருஷ சூக்தத்துல போய் வேதாந்தம் அப்புறம் இருக்கு, நீ பார்க்கணும். ருத்ரன்ல இருக்கு வேதாந்தம், நீ பார்க்கணும், தெரியும். ஏதோ வேகமா அப்படியே நான் படிச்சு, எவ்வளவு வேகமா படிச்சு அவ்வளவு நல்லா தெரிஞ்சுக்கணும். அதனால சூப்பர் ஃபாஸ்ட் புல்லட் ட்ரெயின் மாதிரி படிப்பாங்க. விஷ்ணு சாஸ்திரம் அப்படி படிப்பான். அதே அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டியோ, அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டா இன்னைக்கு 10 நாமம் போதும். ஓம் விஸ்வஸ்மை நமஹ, உடனே அந்த பதத்துடைய அர்த்தம் மொத்தம் ஹிருதயத்துல. இப்படி பரஸ்மனி பிரம்மணி ஜாதே. சரி, அதுக்கப்புறம் இதே போல் தொடர்ந்து இதே ஒரு கருத்து அடுத்த ஸ்லோகத்துல இருக்கு. நான் 2 படிச்சிருக்கலாம். அலம் வேதைர் அலம் சாஸ்திரைஹி அலம் ஸ்மிருதிர் புராணகைஹி பரமாத்மனி விஜ்ஞாதே இதி வேதாந்த டிண்டிமஹ. இங்க அதே போல் என்ன சொல்றாருன்னா, வேதங்கள் எல்லாம் பாராயணம் பண்ணியாச்சு, மனப்பாடம் பண்ணியாச்சு, அப்புறம் ஏகவேதி అనేది சொல்ல மாட்டாங்க. ஜெனரலி ద్వివేది ஆயிட்டான், திரிவேதி ஆயிட்டான், சதுர்வேதி கூட சொல்லுவான். திரிபாட்டி என்ன அர்த்தம்? 3 வேதம் படிச்சோன்னு அர்த்தம். அதெல்லாம் அப்புறம் சர்நேம் ஆகி போச்சு. நார்த் இந்தியாவில் நிறைய இருக்கு, 3 வேதங்கள் படிச்சவன். ஆனா அந்த பேர் வச்சுக்கின ஒருத்தன் இப்போ வந்து அங்க எப்படி இருக்கிறான்னு பாருங்க. சொல்ல மாட்டேன் யாரு என்னன்னு. மேபி அப்போ அந்த காலத்துல திரிபாட்டி மச் பெட்டர் ஒன்றும் கிடையாது. அவனு கூட அதர்மம் சைடு தான் இருக்கான், பீஷ்மாச்சாரியர் போது. புரிஞ்சா ஓகே, புரியலன்னு அலம் யோக. சரி, வேதைஹி அப்படி என்ன, நிறைய படிச்சாச்சு, பாராயணம் பண்ற, எல்லாம் மனப்பாட்டம். 10 வருஷம் அப்படி எல்லாம் படிச்ச. ஒரு ரிஷிகேஷ்ல கேம்ப் நடத்திட்டோமா, சின்ன குழந்தை 3-4 வருஷமா ஆயிடுச்சு, வந்துட்டானே எல்லாம் அப்படியே புத்தகம் இல்லாம படிச்சுதான் அழகா படிக்கணும். பெரிய குரல் கங்கன்னு படிப்பாங்க. அது போதும், பண்ணிட்டேன், முதல்ல பண்ணு, இதெல்லாம் பண்ணியாச்சு, குட். அது வந்து உனக்கு நல்லா நிறைய விஷயம் கொடுத்துச்சு. அது புண்ணியம் கொடுத்துச்சு, அப்புறம் உனக்கு தேஜஸ் கொடுத்துச்சு, ஆரோக்கியம் கொடுத்துருக்கு, அப்புறம் உனக்கு ஆஸ்திக புத்தி வளர்த்துச்சு, தெய்வ பக்தி வளர்த்து எல்லாம் இருக்கு, குட். இப்போ என்ன போதும். அதே போல் சாஸ்திரம் கூட, வேதம் என்ன சாஸ்திரம் இல்லையா சார்? வேதம் சாஸ்திரம் தான். வேற சாஸ்திரம் என்னன்னா அதிலோ இன்னும் போய் சீக்ஷா, வியாக்கரணம், நிருக்தம், சந்தஸ், ஜோதிஷம், வேத அங்கங்கள் எல்லாம் சில பேர் கொஞ்சம் ஒன்னாவது ஒரு பிரான்ச்சாவது ஏதாவது ரொம்ப ஸ்பெஷலைஸா படிச்சு இன்னும் பண்ணாங்க. இன்னும் வாழ்க்கை பத்தாது, அவ்வளவு இருக்கு. 3-4 வயசுல ஆரம்பிச்சா ஏதோ ஓரளவுக்கு படிச்சுக்கலாம். சரி, இல்ல நம்ம பொறுத்த வரைக்கும் இப்போ எங்களுக்கு என்ன சொல்லுவீங்க, எங்களுக்கு வேதங்கள் என்னது ஏதோ பேர் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம் தவிர, இங்க ஏதோ ஸ்லோகமும் அப்ப சில மந்திரமும் வேதத்தினுடைய பாகம்னால இது படிக்கிறதுனால இது அதருண வேதத்தில் சேர்ந்தது, இது வந்து சாந்தோக்கியம் சாம வேதத்தை சேர்ந்தது, இது சேர்ந்ததுன்னு சொல்லி நீங்க சொன்னதுனால அதனால கவலைப்படாதுங்கோ, வேதம் படிக்கலே, நீங்க வேதம் படிச்ச போதுதான்னு சொல்லி திருப்திப்படுத்திட்டோம். போதும், மாதிரி என்ன பண்றது? வேதம் எங்க எப்படி படிக்க முடியும்? ஆனா வேதம் அது எல்லாத்துக்கு அப்புறம் எது வேதம் லட்சியமா சொல்றதோ அதுக்கு வந்துட்டோம் நம்ம. அதனால
ஹாப்பியா இருக்கணும். இதில சரியா பண்ணு, ஈடுபடு, சரியா பண்ணு. இங்க சரியா பண்ணு. இங்க சாஸ்திரம்னா இத நிறைய சொல்லி கொடுத்தீங்க, நிறைய வருஷமா. இன்னும் எவ்வளவு நாள் சொல்லி கொடுப்பீங்க? நான் எவ்வளவு நாள் வருவேன். நீங்க சொல்றது மட்டும் பத்தாதுன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சா, நான் யூடியூப்ல எக்கச்சக்கமா அப்படி லெஃப்ட் ரைட் பார்த்துட்டு இருக்கேன். பார்த்த புஸ்தகம் எல்லாம் வாங்கிடுவேன். போதும். ஒரு இடத்துல ஒரு குரு கிட்ட சிஸ்டமேட்டிக் ஸ்டடி பண்றது படகு இல்ல. இன்னொரு கருத்து, இந்த சாஸ்திர வாசனை கூட இருக்கக்கூடாதுன்னு வேதாந்த போக 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 மாண்டூக்கியத்துல அங்கெல்லாம் பார்த்தோம். லோகவாசனா வித்தேஷனா லோகேஷனா புத்திரேஷனா போல் சாஸ்திரேஷனா. இன்னும் படிக்கணும். மாட்டிக்காத. அது ஒரு வாசனை ஆயிடும், ஒரு எடிக்ஷன் ஆயிடும். அந்த விதமா அர்த்தம் எடுத்துக்கணும். இப்ப இல்ல, ஞானநிஷ்டை. அப்ப ஞானநிஷ்டை ஏற்பட்டவங்களை நீங்க எல்லாரும் எதுக்கு உட்கார்ந்து சொல்லி தரீங்கன்னா, டைம் பாஸ். சாஸ்திரத்தை நல்ல அநேக வருஷம் குரு கிட்ட படிச்சதுக்கு அப்புறம் அதுல இந்த ஜிக்ஞாச நிஷ்டை அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் குரு அனுமதி கொடுத்தா இன்னொருத்தர் சொல்லி கொடுக்கணும். பிரம்ம ஞானம் எல்லாரும் சொல்லக்கூடாது. அதனால அந்த விதத்தை கூட பார்த்தேன். சரி, மொத்தத்தில் இப்ப இங்க எல்லாத்துக்கும் ஒரு எல்லாம் இருக்கு, போதுமான ஒரு பார்டர் கோடு போடும். அப்புறம் ஸ்மிருதி கிரந்தங்கள், ஏன்னா நமக்கு சாஸ்திரம் அனந்தம். சாஸ்திரம் அனந்தம் பகுவேதித்தவ்யம். காலம் எனக்கு கொஞ்சம் இந்த ஆயுஷ், ஆப்ஸ்டிகல்ஸ் நிறைய அப்படின்னு ஒரு சுபாஷிதம் இருக்குங்க. ஸ்மிருதி அண்ட் புராணங்கள் வாஸ்ட் லிட்ரேச்சர். நம்மளுக்கு ஒரு மனுஷன் வாழ்க்கையில ஒன்லி அப்படி ஞான அவதாரமா வியாசர் அப்படி யாராவது வந்தா தவிர, அவர்தான் 4 வேதங்களை பிரிச்சு கொடுத்தாரு. அப்புறம் 18 புராணங்களும் 18 உப புராணங்களும் இவ்வளவு. அதுக்கப்புறம் இதிகாசம் அதே இது, பாரதம் அதெல்லாம், பாகவதம் எது, ஸ்மிருதி 18 ஸ்மிருதி கிரந்தங்கள் இருக்கு. நல்லா இருக்கும், படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஆனா அதான் அந்த சாஸ்திர வாசனை மேலது லோகேஷனா, சரீரம் பத்தி லோகம், யோகா, யக்னம், யாகம், அப்புறம் என்ஜாய்மெண்ட்ஸ் அதெல்லாம் அங்க சொன்னாரு. இங்க இன்னொரு பக்கம் நீ ரிலிஜியஸ் பர்சன் தான், குட் பர்சன் தான், ஸ்பிரிச்சுவல் தான், ஹேவ் a limitation for everything. எது உனக்கு பாண்டேஜ் ஆகக்கூடாது. வேதாந்தம் எங்க கொண்டு போறது பாருங்க. அதனால ஸ்ருதி புராணங்கள் இருக்கு, அதெல்லாம் எப்போ இதெல்லாம் பரமாத்மனி விஜ்ஞாத்தே, அங்கேயும் பரஸ்மனி பிரம்மணி ஜாத்தே அன்னாரு. வார்த்தை மாற்றி சொல்றாரு இங்க, பரமாத்மனி விஜ்ஞாத்தே. நீ ஒரு பரமாத்மனி தெரிஞ்சுக்காச்சுன்னா, பிரம்ம ஜானம் உனக்கு ஏற்பட்டுச்சுன்னா எல்லாம் அதோட இடத்துல அது அவ்வளவுதான் அப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்ததாக 25வது ஸ்லோகம். நர்ச்சா யஜுஷார்தோஸ்தி
न साम्नार्धोऽस्ति कश्चन जाते ब्रह्मात्मविज्ञाते इति वेदान्तडिण्डिमः. அதே தாட் தான் இன்னும் கொஞ்சம் டீப்பா போறாரு. நான் ஆல்ரெடி இப்போ பேசும்போது கலந்து பேசியாச்சு உங்களுக்கு. இன்னும் நேரா சொல்றாரு, ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் இதெல்லாமே ந ருச்சா ந யஜுஷா ந சாமஹ அதர்வ. இங்க என்ன சொல்றாருன்னா, அந்த ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் அது எல்லாத்திலும் உனக்கு இப்போ வேலில்லை, அதில் பிரயோஜனம் அது கிடைக்கும். என்ன அர்த்தம்னா பர்பஸ், அதோட பர்பஸ் என்னன்னா அர்த்தம், அது எல்லாத்தோட பர்பஸ் அர்த்தம் வந்து இதோ பிரம்மത്തിന് தெரிஞ்சுக்கணும், பிரம்ம ஜானம் ஏற்படணும். அதனால 4 வேதங்களை பத்தி சொல்லி சாம்னா 4 சொல்லல 3 சொல்றாரு. ரிச்சா யஜுஹு 2 சொல்லி அர்த்தः நாஸ்தி, சாம்னா அர்த்தः நாஸ்தி. அர்த்தம் எங்க அர்த்தம், அது அர்த்தமே இல்லாததுன்னு இல்லை அர்த்தம். அது இப்போ உனக்கு இனிமே அது பர்பஸ் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, கப்பலை ஏறிட்டு நதியில கரை ஏறி இந்த கரையில ஏறி அந்த கரை போய் சேர்னதுக்கு அப்புறம் இன்னும் கப்பலோடைய வேலை இல்லை, உனக்கு முடிஞ்சு போச்சு, கிராஸ் ஆல்ரெடி. அந்த விதமா இல்ல இல்ல இது என்ன கிராஸ் பண்றதுக்கு உபயோகப்பட்டுச்சு, அதனால நான் இதுல வந்து வெளியே வரமாட்டேன். கப்பல்ல உட்காருவேன். இந்த சரீரம் கூட அப்படிதான் ஒரு கப்பல் போல். இதுல நான் இருந்து இதனை உபயோகப்படுத்திட்டு సంసారమైన சமுத்திரத்தினை தாண்டி என்னுடைய ஸ்வரூப நிலைக்கு போய் சேர்ந்திருக்கேன். இனிமே இதோட பிரயோஜனம் இல்லை. அதனால இதுக்கு என்ன ஆகுமோ, அப்புறம் எங்க போயிருப்போம், அதெல்லாம் கிடையவே கிடையாது. இது பர்பஸ் என்னது, அதை உபயோகப்படுத்திட்டு அந்த பர்பஸ் நிறைவேற வரைக்கும் இது நல்லா பார்த்துக்கோ, இது ஜாகிரதை வச்சுக்கோ, மதி அபியூஸ் பண்ணாத. 2 வாட்டி நல்ல ஒழுங்கா குளிப்பாட்டு, இந்த பவுடர் கூட பூசிக்கோ, பரவாயில்ல. சாப்பாட்டு கொடு, அட்லீஸ்ட் 4 வாட்டு கொடு. இந்த காலத்துல 4-5 வாட்டு வேணும். அதுக்கப்புறம் அதுக்கு பொதுவா என்ன சொல்றோம், நீ வாழ்றதுக்காக சாப்பிடு, சாப்பிடுறதுக்காக வாழாத. டோன்ட் லிவ் ஃபார் ஈட்டிங், ஈட் ஃபார் லிவிங். அப்ப எதுக்கு லிவிங், எதுக்கு வாழறேன், அது தெரிஞ்சுக்கிட்டு வாழ். இப்போ 23, 24, 25 இந்த 3த்துல மொத்தத்தினை நெகேட் பண்ணி அதோடைய இடம் எங்க அங்க வரைக்கும் தான், அவ்வளவுதான். டோன்ட் கோ பியாண்ட் டூ மச் அப்படின்னு சொல்றதுக்காக, சரி இது எல்லாம் ஏதோ ஒண்ணுல முக்கியமா இது நான் எடுத்துக்கிட்ட செய்யறேன். எல்லாரும் செய்ய முடியாது, எல்லாரும் செய்ய முடியுது என்ன, இங்க சொன்ன இத்தனை. ஆனா அதே எண்ணம் வந்து பிரம்ம ஜானத்துக்கு தயார் பண்ணி எனக்கு இப்போ அது கொடுத்துச்சு, அதை அடியறதுக்காக வேண்டிய எனக்கு ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணிச்சுன்னு தென் அதுக்கப்புறம் அது முடிஞ்சு போச்சு, அதோட வேலை இல்லை. அப்படி எடுத்துக்கணும். இங்க வந்து கொஞ்சம் 2-3 விஷயங்களை ஆழமா சொல்ல விரும்புறேன். முண்டகோபனிஷத்துல வந்து இப்போ இந்த 3 ஸ்லோகங்களுக்குள்ள என்னதான் பேசியிருக்கோம்னா, ஒரு பக்கம் வந்து இந்த 4 வேதங்கள், வேத அங்கங்கள், சாஸ்திரம் எல்லாமே கூட
அது வியாபகாரிக விஷயத்துக்கு கீழதான் வரும், மெட்டீரியல் ஆஸ்பெக்ட் கீழதான் வரும். இன்னொன்னு பாரமார்த்திகம், ஸ்பிரிச்சுவல் கோல், ரெண்டா பிரிச்சு பார்க்கணும் மொத்தத்தில். அதுல எல்லாமே சேர்ந்துச்சு இல்லையா? கர்ம சேர்ந்துச்சு, யோகா சேர்ந்துச்சு, எல்லாம் வேதம், சாஸ்திரம். இந்த விஷயம் இவர் சொந்தமா அப்படி சொல்லலை. உங்களுக்கே கூட இப்போ கொஞ்சம் கன்ஃபியூஷனாவே இருந்திருக்கும். எவ்வளவு, எப்படி நிறுத்துறது, எங்க நிறுத்துறது, அதெல்லாம் நல்லது தானே, ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னு. இதுக்கு ஆதாரம் முண்டகோபனிஷத்துலயே இருக்கு. இங்க சிஷ்யன் குரு கிட்ட கேட்கிறாரு, எது ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டா சர்வம் தெரிஞ்சுக்கினது போல ஆகுமோ அப்படிப்பட்ட வித்யா பிரம்ம வித்யா அப்படின்னு கேள்வியோட குரு உபதேசம் செய்யும் போதும் பாரு, வே வித்யே வேதித்தவ்யே, இந்த லோகத்துல ரெண்டு வித்யகள் இருக்கு, ரெண்டு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அப்புறம் பராச்ச அபராச்ச, ஒன்னு பராவித்யா, இன்னொன்னு அபராவித்யா. ஒன்னு மெட்டீரியல் சயின்ஸ், இன்னொன்னு ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் சொல்லி, எதெல்லாம் அபராவித்யான்றீங்க, மெட்டீரியல் சயின்ஸ் அன்றீங்க, கம்ப்யூட்டர், மேக்ஸ், ஜியாலஜி, ஜியோகிராஃபி இதெல்லாமா? நீ அது எத்தனோ இருக்கு, அதெல்லாம் அப்பப்போ இப்போ வந்துச்சு. இந்த உபனிஷத்து என்ன சொல்ல தெரியுமா? அந்த அபராவித்யா பத்தி சொல்ல முடியும். தத்ர அபரா, அங்க அபரான்னு என்ன தெரியுமா? ருக்வேதா, யஜுர்வேதா, சாம அதர்வவேதா, 4 அபராவித்யாமா. ஜாகிரதை புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் போய் வெளியில சொல்லக்கூடாது. நம்மளே அரைக்குறையா கேட்டு இருக்கோம். நான் தைரியமா ஏன் சொல்றேன்னா, 6 வருஷம் 5 வருஷம் கேட்டவங்க சில பேர் இருக்காங்க, அதனால சொல்றேன். அபராவித்யா இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு சொல்றது, சொல்லி 4 அந்த வேத அங்கங்கள் இருக்க பாருங்க. இப்பதான் என்ன சொன்னேன், சிக்ஷா கல்ப வியாக்கரண நிருக்தம் சந்தோ ஜோதிஷம், இதெல்லாம் அபராவித்யா. எனக்கு கிராமர் நல்லா தெரியும். ஐ எம் ஸ்காலர்லி ஸ்காலர், ஸ்காலர் ஆஃப் தி ஸ்காலர்ஸ். வாட் மெட்டீரியல் வித்யது அதிகம், எது வேதம், சிக்ஷா, வியாக்கரணம். அதனால உபனிஷத்தை புரிஞ்சுக்கணும்னா மெச்சூரிட்டி, பக்குவம் இல்லாம புரிஞ்சுக்க முடியாது. பட் நாங்க இப்படி எல்லாம் அப்படி பக்குவம் பார்த்து அப்படி பண்ணி செலக்ட் பண்ணி ஸ்கேன் பண்ணி ஸ்கிரீன் பண்ணி சொல்லி தரது இல்லை. யாரும் வந்தவங்க எல்லாம் உட்காடுறாங்க. முதல்ல இருந்து வரவங்க இருக்காங்க, நடுவில் வந்தவங்க இருக்காங்க, நடுவில் போனவங்க இருக்காங்க, நடுவில் திரும்பி வந்தவங்க இருக்காங்க. அதனால நாங்க தினந்தோறும் ஈஸ்வரா பார்த்துக்கோ, நீ யாருக்கு எப்படி எல்லாம் புரிய வைக்கிறீர்கள் எனக்கு தெரியாது. எனக்கு என்னமோ இது வியாசப்பேட்டை மேல உட்கார்ந்து ஏதோ பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த, நான் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த குருவுக்கு ஈஸ்வரனுக்கு நமஸ்காரம் பண்ணி தான் நானும் சொல்லித்தரேன். டு அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் திங்ஸ் இதெல்லாம் அப்போ சொல்லியிருக்கேன். இங்க உங்களுக்கு முண்டகோபனிஷத்து நான் எடுத்திருக்கேன், அந்த ஒரு உபனிஷத்து மட்டும். சரி, அதை சொல்லி அப்புறம் இவ்வளவு அபராவித்தை பாருங்க, இவ்வளவு சொல்ல வேண்டியதுக்கு லிஸ்ட். ஆனா பராவித்தைக்கு அவ்வளவு பெரிய லிஸ்ட் கிடையாது. அங்க சொல்ல அத பரா யயா தத் அக்ஷரம், பராவித்யன்னா அக்ஷரம் பிரம்ம, அது தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். அக்ஷரம் அనే పదం முண்டகோபனிஷத்து. அது இப்போ திரும்பி புருதாரண்யகத்துல திரும்பி அந்த அக்ஷர பிராமணம் அப்படின்னு. ஸோ ஆரிசன் அங்க இருக்கு. ஏன் அப்படி சொல்றது? அதான் நீ என்ன சாதிச்சாலும் மெட்டீரியல் ವ್ಯಾವಹಾರಿಕ ಜೀವಿತத்தில் இதுக்கு இன்னும் ஆழமான, இன்னும் ஸ்ட்ராங் சப்போர்ட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எங்க இருக்கு? இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேலே போறோம். பிருஹதாரண்யகோபனிஷத்து, ஆனா இன்னும் அந்த டாபிக் வரல, அந்த அத்தியாயத்தை நாம வரல.
நடுவில் கிளாஸ்ல நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இந்த இந்த அக்ஷர வித்யா பிரம்மா இருந்ததுக்கு அப்புறம் அந்த நிலையில அந்த ஞானத்தில் என்ன சொல்றது, அத்ர பிதா அபிதா பவதி மாதா அமாதா லோகாஹ அலோகாஹ தேவாஹ அதேவாஹ வேதாஹ அவேதாஹ பவதி. இன்னும் லிஸ்ட் இருக்கு. அங்க அப்பா அப்பா இல்லை, அம்மா அம்மா இல்லை, தேவர்கள் தேவர்கள் இல்லை, லோகங்கள் இல்லை, வேதம் வேதம் இல்லை. புரியாது, கஷ்டம், ஒரு நாளைக்கு தெரியும். But I'm just giving a clue. வேதாந்த டிண்டிமம் எதி வச்சு இப்படி இல்ல கேஷுவலா சொல்லிட்டு போறார், அலம் யோகைகி அலம் யோகைகி. அப்படி சொன்னதுக்கு பிறகு இன்னும் இந்த பிருகதாரண்யகம் முண்டகோபனிஷத்துக்கு சப்போர்ட்னு சொல்லணும். என்ன அது ரொம்ப ஆழமா இருக்க. அப்புறம் இந்த பிருகதாரண்யகம் முண்டகோபனிஷத்துன்னு ஆதாரமா வச்சுக்கிட்டு கௌடபாதாச்சாரியர் மாண்டூக்கிய காரியத்துல அவரு புதுசா ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்காரு. ந நிரோதோ ந சோத்பத்திஹ ந பத்தோ ந ச சாதகः ந முமுக்ஷுர்ன முக்தி இத்யேஷா பரமார்த்ததா. சிருஷ்டி கிடையாது, டிஸ்ட்ரக்ஷனும் கிடையாது, பந்தமும் கிடையாது, முக்தியும் கிடையாது. முக்திని ఆశించే ముముక్షువు இல்லை, முக்தியும் இல்லை. திஸ் இஸ் த அல்டிமேட். நான் இன்னைக்கு நல்லா கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுடுறேன் உங்களுக்கு. எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றீங்களோ பண்ணுங்க, இல்ல ஆனந்தமா இருக்கே சார் கேட்டு பண்ணுங்க, தட்ஸ் ஓகே. ஐ கான்ட் ஹெல்ப் யூ. அதுக்கப்புறம் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ಇದೆಲ್ಲಾತಿನ ಸಪೋರ್ಟ್ ಎಡ್ತಿಗಿಟ್ಟಿ ನಮ್ಮ ಕೃಷ್ಣ ಪರಮಾತ್ಮ ಭಗವದ್ಗೀತೆಯಲ್ಲೋ 15வது அத்தியாயத்திலோ வேதைச்ச சர்வை அகமேவ வேத்யா, வேதங்கள் எல்லாத்தையும் மூலமா தெரிஞ்சுக்க வேண்டிய பொருள் நான் தான். தட்ஸ் இட். வேதாந்த குருத்வேத விதேவச்சாகம். இதெல்லாத்தையும் சப்போர்ட்டா எடுத்துக்கிட்டு புராணக்காரர் புராணங்கள் எதுனா அந்த ஸ்லோகம் அது எங்க யாரு எதுனாலும் வேதே ராமாயணே சைவ புராணே பாரதே ததா. புரிஞ்சிச்சு இல்ல? இத்தனை வேதம் ராமாயணம் புராணம் பாரதம் இதிகாசம். ஆதாவந்தே ச மத்தியே ச அந்தே ச மத்தியே ச ஹரி சர்வத்ர கீயதே. இந்த ஹரி என்ற இடத்துல அந்த பதத்தை நான் பர்சனலா ரீப்ளேஸ் பண்றேன். பிரம்ம சர்வத்ர கீயதே. பிரம்மன் ஹரி பதத்தோட அர்த்தத்தை போன பிரம்மன் தான். நான் சொல்லியிருக்கேன் ராமாயணம் பாகவதம் கிளாஸ். இப்போ என்ன புரியுறது? சிம்பிள் ஒரு ஸ்லோகம் நார்மல் யாரோ இப்போ சொல்லியிருப்பாங்க. பகவத்கீதை ஸ்ருதி கிரந்தம். காரிக கொஞ்சம் சதாப்தங்களுக்கு முன்னாடி கௌடபாதர் கிருஷ்ணர் முன்னாடி இங்க தெரியாது காலம். முண்டகோபனிஷத், பிருகதாரண்யகோபனிஷத் எல்லாம் சொன்னது ஒண்ணுதான். அதி சொல்றதுதான் 3 ஸ்லோகங்கள். அடுத்தது 26வது ஸ்லோகம்.
कर्माणि चित्तशुद्ध्यर्थम् ऐकाग्र्यार्थमुपासना मोक्षार्थं ब्रह्म विज्ञानम् इति वेदांत डिंडिमः. ரொம்ப சிம்பிள் ஸ்லோகா, நிறைய வாட்டி கேஷுவலா ஒரு வரி மட்டும் சொல்லிட்டு இருப்போம். முதல் வரி கர்மயோக எதுக்கு எத்தனோ வாட்டி சொன்னோம். அது இங்க கிளியரா கர்மாணி சித்த சுத்தியர்த்தம், ஃபார் த பியூரிஃபிகேஷன் ஆஃப் த மைண்ட், சித்தத்தின் சுத்தி படுத்துறதுக்காக கர்மயோக. ஒரு கர்ம இல்லை, கர்மயோக. நீ எதாவது பண்ணு, ஏதாவது பண்ணாம இரு. The bottom line is, நான் உள்ள வந்து டிஸ்டர்ப் ஆனானா டிஸ்டர்ப் ஆகாம இருக்கானா, அதான் சிம்பிளா சொல்லணும்னா கர்மாணி சித்த சுத்தர்த்தம். என்ன சார், என்ன டிட்டர்ஜென்ட் வாஷிங் மிஷின்ல கிளீன் பண்ணு, எப்படி தூக்கிறது, மனசுன்னு தூக்கிறது, தோச்ச மனசு எப்படி இருக்கு, இந்த அன்டிஸ்டர்ப்டு மைண்ட். இது பண்ணி டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, அது பண்ணல அப்பவும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. சிம்பிளா சொல்லணும்னா எது பண்ணு, ஓகே பண்ணாம இரு. ஓகே, எல்லாரும் எல்லாமே பண்றது இல்லை, எல்லாரும் எல்லாமே பண்ணாம இருக்கிறது இல்லை, பண்ணு. ஃபைனல்லி at the end of the doing or not doing, do you have any feeling of the sense of either arrogance or sense of guilt in your mind? Check it. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, அதே புரியலன்னா வேண்டாம், புரிஞ்சு போச்சல்ல. கர்மாணி சித்த சுத்தியர்த்தம். அப்புறம் உபாசனா, பூஜா, பக்தி, மந்திரம், ஜபம், இஷ்ட தெய்வம், ஆராதனை, இதெல்லாத்துக்கும் மனசு வந்து சிங்கிள் பாயிண்டட்னஸ் வரதுக்காக ஏகாகிரார்த்தம், ஏகாகிரதா, கான்சென்ட்ரேஷன். ஸோ சித்த சுத்தி, சித்த ஏகாகிரதா ரெண்டு வந்து த்ரீ குவாலிஃபிகேஷன்ஸ் வருது வேதாந்த சிரவணம். அதனாலதான் நீ அது ஓரளவுக்கு இந்த ஜென்மத்திலையா போன ஜென்மத்திலையா இப்படி பண்ணா என்ன, அசలు இந்த வார்த்தைகள் இது இப்படி எல்லாம் இருக்கும், இது எதுக்காக பண்ணணும் நாங்க தெரியவே தெரியாதே. ஆனா எனக்கு 30, 40, 50, 60, 70 வயசு வந்துச்சு, சரி என்னவும் ஆயிடுச்சு, கவலைப்படாது. இதாச்சு இல்ல, வேதாந்தத்துல ருச்சி இருந்து உட்கார்ந்து கேட்கறேன் இல்லையா, இஷ்டப்படுறேன், புரிஞ்சுக்கிறேன், தகுதி இல்லைன்னா வர முடியாது, வர முடியாது, தொடர்ந்து வரவே முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் புரியுது, கொஞ்சம் கொஞ்சம் அனுசரிக்கவும் முடியறதுன்னு, தட்ஸ் குட். உனக்கு அரகத்தை இருக்கு, சித்த சுத்தி இருக்கு. அதனால இப்ப நான் உபாசனை பண்ணட்டுமா வேண்டாமா அப்படின்னு கேட்கக்கூடாது, பண்ணுங்க. ஆனா எப்படி பண்ணணும், கர்மயோக பண்ணு, ஆனா நாட் பியாண்ட் யுவர் லிமிட். பிளஸ் அடுத்தது பண்ணு நிஷ்காம கர்ம பண்ணு, நான் இதுல எதுவுமே ஆசிக்கல, ஈஸ்வரனுக்காக பண்றேன். உபாசனை கூட பக்தி பூஜா நிஷ்காம பண்ண, ஒன்னும் கேட்கல, ஒண்ணு மேக்சிமம் ஏதாவது கேட்கணும் சொல்லணும்னு தோணுச்சா, லோகாஹ சமஸ்தாஹ சுகினோ பவந்து, தட்ஸ் இட். அப்படி பண்ணிட்டே இருக்கலாம். இல்லை எனக்கு வேதாந்தமே பூஜா, வேதாந்தமே கர்மா, சிரவணமே சாஸ்திரமே எனக்கு சர்வம்னு, ஸ்டில் ஃபைன், பரவாயில்ல. எங்க இருக்கோ வீடு, ஆபீஸ், ஒர்க்கு, இங்க இருக்கு என்ன இருக்கு, இப்படி இருக்கு. தென்
சீக்கிரமா வேகமா உனக்கு இன்னும் குவாலிஃபிகேஷன் வந்து இன்னும் வேதாந்தம் நல்லா புரியுது விஷயம். இதே விஷயங்கள் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கேட்கும்போது நல்ல தெளிவா புரியும். உங்களுக்கு எல்லாருக்கும் அனுபவம். 6 வருஷம் முன்னாடி 5 வருஷம் முன்னாடி இப்படி எல்லாம் வந்து கேட்கும்போது அப்போ நான் எப்படி இருக்கேன், எப்படி கேட்டுட்டு எப்படி புரியுது. அதே விஷயங்கள வேற வேற புஸ்தகம் வச்சு மாற்றி மாற்றி சொல்றாரு. ஆனா உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வேற, கண்டிப்பா வேற. ஈவன் 1 மாசம் 2 1 வருஷத்துக்குள்ளே கூட அந்த டிஃபரன்ஸ் இருக்கு. பட் இட் வேரி, மாறும். சரி, அப்படின்னு சொல்லி இது ரெண்டுமே சேர்ந்து இப்ப எனக்கு வந்து ஞானத்துக்கு சிரவண மனன நிதித்தியாசனங்கள் ஈடுபடுறதுக்காக எனக்கு தகுதி கொடுத்துச்சுனால இப்போ நான் பிரம்ம விஜானத்துக்காக சிரவணம் சாஸ்திர உபதேசத்துன்னு கேட்கிறேன், சிஸ்டமேட்டிக்கா கேட்கிறேன்னா இது எதுக்கு? மோக்ஷார்த்தம். மூண விஜயம். சித்தசுத்தியர்த்தம் கர்மயோக, and chitta ஐகாகிரார்த்தம் உபாசன யோகா, and நம்ம பண்றது ஞான யோக, மோக்ஷார்த்தம். அதுக்கப்புறம் ஒண்ணும் கிடையாது, முடிஞ்சிச்சு. அப்புறம் கேட்டு லாஸ்ட் இதி வேதாந்த டிண்டிமஹா. அடுத்த ஸ்லோகம் 27. சஞ்சிதாகாமி கர்மாணி दह्यन्ते ज्ञानवह्निनां प्रारब्धानुभवान् मोक्षः इति वेदान्तडिण्डिमः. இந்த கர்மா உபாசனா இதெல்லாம் சொன்னோம் இல்லையா, ಅದಕ್ಕೆ భగవద్గీతలో అనేక இடத்துல பல இடத்துல பகவான் ரொம்ப எம்பசைஸ் பண்ணி பேசுவார். சாப்டர் பேர் ஏதா இருந்தா கூட நடுநடுல எல்லா சாப்டர்லும் ஏதோ ஒரு சொல்லுவார். காயேன மனசா புத்தியா கேவலைந்திரியைரபி யோகினः கர்ம குர்வந்தி சங்கம் த்யக்த்வா ஆத்மசுத்தயே. இந்த ஆத்மான மனசு பேசி முடிச்சதுக்கு பகவத்கீதை ஆதாரம் சொல்லு. சரி, இப்போ படிச்ச இந்த ஸ்லோகத்துல சரி கர்ம என்ன ஆகும்? கர்மா நமக்கு எல்லாருக்கும் இந்த நாட்டுல இந்த தர்மத்துல பிறந்த இந்து நமக்கு கர்ம பத்தி ரொம்ப நம்பிக்கை இருக்கு, பயம் இருக்கு. சாஸ்திரமும் சொல்றது கர்மா, நீ செஞ்ச கர்மத்தோட பலன் தான் நீ அனுபவிச்சிட்டு இருக்க. அதனாலதான் என்னோட கர்மா அப்படின்னு தலை அடிச்சுக்கிறோம், என்ன தலை எழுத்து சொல்றோம். சரி, அது ஏதோ அப்படி இருந்து ஏதோ அப்பெல்லாம் செஞ்சிருப்ப, இந்த பாப்பம் செஞ்சானோ அப்படியானு எல்லாருக்கும் ஃபீலிங் இருக்குது. வேதாந்த சாஸ்திரம் படிக்கிடும் போது கூட அது இருக்கும். ஏன்னா நம்ம முதல்ல அந்த அப்படி எல்லாம் சொல்லி அது நம்பி இருந்தோம். கர்ம பலதாதா ஈஸ்வரா அப்படின்லாம் சொல்லி. சரி, இப்போ இந்த வேதாந்தம் பிரம்ம ஜானம் அடைஞ்சவனுக்கு பலம் என்ன? மோக்ஷார்த்தம்னு சொன்னாங்க முந்தாவது ஸ்லோகத்தில். மோக்ஷான்னு என்ன சார்? சர்வ கர்ம பந்த விரக்தி, விமுக்தி. சர்வ கர்ம பந்தத்திலிருந்து விமுக்தி பேரு மோட்சம். அது எப்படி ஆகும்? நான் இப்போ ஏதோ கர்ம பண்ணிட்டே இருக்குல்ல, நல்லதோ கெட்டதோ, இது வரும். இப்ப சத்சங்கத்துக்கு வருது, நல்ல கர்மா சொன்னேன் இல்லையா அன்னைக்கு போன வாரம் இருந்தா. நீங்க ஒன்னும் புரியலன்னாலும் பரவாயில்ல, தூக்கம் வந்தாலும் பரவாயில்ல, புண்ணியம் வரும். அப்பா புண்ணியம் வரும். ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் அந்த புண்ணியம் கான்சியஸ்னஸ் இருக்கு இந்த நாட்டில். முக்கியம் தேர் ஆல் ஆஸ்திகாஸ் பிலீவர்ஸ். வேதா கடவுள் சாஸ்திரம்
அதே அப்படி இருக்கணும், அது இருக்கணும், முதல்ல இருக்கு. இப்போ சரி, இந்த வேதாந்தம் இதுக்கு இது ஃபைனல் செமிஃபைனல்ஸ், இதுல நீ இப்போ ஃபைனலா ஜெயிக்கணும் போய், அவ்வளவுதான். இங்க ஃபைனல்ஸ் செமிஃபைனல்ஸ் யார் யாருக்குன்னு உனக்குள்ளே யூ ஆர் காம்படிட்டிங் வித் யுவர் செல், வேற யாருக்கு கூட இல்லை. இல்லைன்னா யூ ஆர் காம்படிட்டிங் வித் காம்படிட்டிங்னா சாஸ்திரம் சொல்ற அளவுக்கு நான் இருக்கானா, அந்த வழியில நான் போறானா, இது காம்படிஷன் சொல்லக்கூடாது. அப்படின்னு அது சொல்லலாம். இப்போ வேதமாதைக்கு எனக்கு காம்படிஷன், வேதமாத்தை நீ ஜெயிக்க முடியாது. ஜெயிக்கிறது என்ன, நீ வேதமாத்தோட நீ ஒன்னாயிடும். உப்பு பொம்மை கடவுளோட ஆழம் பார்க்கணும்னு குறிச்சாமா, என்ன ஆயிடுச்சு? தண்ணி பிடிச்சி வெளியில சொல்லிச்சா இவ்வளவு ஆழமா இருக்க தெரியுமா? வரவே முடியாது, போனதுதான். அதே போல எடுத்துக்கிட்டு வேதமாத்தத்தோட உன்னுடைய காம்படிஷன் அப்படின்னா, வேதம் சாஸ்திரம் எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு நானு இருக்கான, அந்த வழியில போறானா, இதுதான் முயற்சி பண்ணணும். இவ்வளவு நாளான சார் என்னன்னு விட மாட்டேன். அப்படி ஒலிம்பிக்ஸ்ல பாருங்க, இவ்வளவு வரைக்கும் நாள் பண்ணிட்டு திரும்பி முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கர்மக்கு என்ன ஆகும்? இங்க என்ன சொல்றாருன்னா, சஞ்சித ஆகாமி கர்மாணி. முக்கியமா ரெண்டு நமக்கு மூணுமே தெரியாது. மூணு விதமா கர்மத்துன்னு சொல்றோம் சாஸ்திரம் சொல்றதே. சஞ்சித கர்மா, ஆகாமி கர்மா அண்ட் பிராரப்த கர்மா. சஞ்சித கர்மான்னு சொன்னா ரிசர்வ் பேங்க் அது வச்சுக்கோங்க. அங்க ஆல்ரெடி நம்முடைய பணம் டிபாசிட்டே அக்யூமுலேட் ஆயிருக்கு, சஞ்சித கர்மா. இப்போ திரும்பி அந்த ரிசர்வ் பேங்க் உள்ள சஞ்சி பேங்க், அதனாலதான் சஞ்சித. திரும்பி போய் கொஞ்சம் ஆட் ஆயிட்டே இருக்கும். அந்த போய் ஆட் ஆகிறத ஆகாமி கர்மா. அது எப்படி ஆட் ஆகிறது? இப்போ செய்யற பார்த்தியா, அது உடனே போகுமா, கொஞ்சம் நிதானமா போகுமா, எவ்வளவு நாள் ஆகும், அதெல்லாம் தெரியாது யாருக்கு. கர்மாவுடைய இன்ட்ரிகசிஸ், கர்மணா கஹனோ கதி. கர்மாவுடைய லா ஆஃப் கர்மா நம்ம கையில இல்லை, நமக்கு தெரியாது. அது காணப்படுற திருஷ்டம் இல்லை, அதிருஷ்டம். அதை இன்விசிபிள். பட் சாஸ்திரம் சொல்றதே பிலீவ் பண்ணு. ஆக சரி, அங்கிருந்து கொஞ்சம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் மாதிரி, இன்ட்ரெஸ்ட் இல்லை, கொஞ்சம் அமௌண்ட் அதில் ரிசர்வ் பேங்க்ல எனக்கு செலவு பண்ணிக்கிறதுக்கு வந்துட்டு இருக்கு. ஓகே, இங்க இன்ட்ரெஸ்ட்னு சொல்லக்கூடாது. இன்ட்ரெஸ்ட்னா அது அசல் அப்படியே இருக்கு மொத்தம், அது இருக்கக்கூடாது. அதுல கொஞ்சம் செலவு பண்ணிக்கோ. நீ உடனே நீ எப்படி சமாளிக்கிறது உனக்கு தெரியாது, நான் கொஞ்சம் அனுப்புறேன். கொஞ்சம் இப்போ அனுபவிக்கிறதுக்கு வந்தது பிராரப்த கர்மா. பிராரப்தம் மாட்டிக்கிட்டேன். அப்படி 3 விதமான கர்மங்கள். சரி, இங்க என்ன சொல்றாருன்னா, முதல் 2 இருக்கு பாத்தீங்களா, சஞ்சித கர்மா, ஆகாமி கர்மா. இந்த ரெண்டுமே எரிஞ்சு போயிடும். ஞானம் வந்தா இனிமே நீ அதை பத்தி கவலைப்படாது, நினைக்காது. ஞானத்துக்கு கர்மத்துக்கு அவ்வளவு எனிமிட்டி, அப்படி ஒரு சத்ருத்வம். எப்படின்னு, சூரியனுக்கு இருட்டுக்கு, வெளிச்சத்துக்கு இருட்டுக்கு எவ்வளவு, அது ரெண்டும் ஒரே இடத்துல இருக்குமே போது. இஸ் இட் பாசிபிள்? அதேபோல் ஞானம் அண்ட் கர்மா, அதனாலதான் இது ரெண்டும் சேர்ந்தே போகாது. நான் கர்ம பண்ணிட்டே இருப்பேன், ஞானம் அடைய முடியாது.
அதுதான் மேல சொன்னாரு, ஊற்றுடு அது போதும், அதை பத்தி இப்போ கவலைப்படாது. என்னென்ன பண்ணிருக்கா, என்னென்ன இருக்கு, என்ன கவலை வேண்டாம். சாஸ்திரம் கேரண்டியா சொல்றது, உபனிஷத் சொல்றது, பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்லுவாரு, தஹ்யந்தே ஞான வன்ஹீனா, ஞான அக்னினால எரிஞ்சு போயிடும். நீ கவலைப்பட்டுட்டு திரும்பி இது செய்யலன்னு என்ன ஆகுமோ, அதனால நான் இது பண்றேன்னா நீ இதுக்கு ஆகுமோன்னு நினைச்சல, சரி நீ நினைச்சா அது ஒண்ணு ஒத்துக்கும், நீ விட்டுட்டா அது ஒண்ணு ஒத்துக்கல, நீ ஓடிட்டா நாய் துரத்துட்டு வரும், நீ நின்றுட்டா நாய் நின்று. அதனால இந்த கர்ம இதுல இருந்து வெளியில வர்றது ரொம்ப சிரமம், புரிஞ்சுக்கிட்டு வரணும். ஸோ ஞானம் வந்து அப்படி ஆகும். சரி, இந்த ரிலீஸ் ஆகி வந்த பிராரப்தம் அந்த சினிமா அது ஓடும், அது ஓடிதான் முடியணும். அதுக்கு என்ன சொல்றாருன்னா, பிராரப்தம் அனுபவாத், அனுபவிச்சுதாகணும். அதனாலதான் யாராவது ஆகட்டும், எவ்வளவு பெரிய குரு ஆகட்டும், யாராவது ஆகட்டும், பிராரப்தம் அந்த சரீரத்துக்கு அந்த ஜீவிதத்துக்கு எவ்வளவு ஆயுஷு, எவ்வளவு ஆரோக்கியம், எவ்வளவு கஷ்ட நஷ்டம், அது என்னமோ அது நடந்துதான் ஆகும். யாரும் தடுக்க முடியும். அதனாலதான் சாதன பஞ்சகத்துல பார்த்தோம், பிராரப்தம் இஹ புஜ்ஜதாம், இஹ புஜ்ஜதாம், இஹன்னு அனுபவிச்சு. அதனால தலை அடிச்சுக்காது, ஒண்ணு அடிச்சுக்காது, வந்தா போட்டோம், எக்ஸாஸ்ட் ஆகட்டுமே, முடிஞ்சு போறது போடும், எனக்கு ஒன்றும் கிளைம் பண்ணாது, யாரு மேல எது மேல கை காட்டாது, குற்றம் சாட்டாது, பொறுமையா ஏத்துக்கோ, நீ செய்ய வேண்டியது செஞ்சுட்டு சரியா. பிராரப்தம் அப்படிதான், வேற ஒண்ணு பண்ண. அதனால பிராரப்தாய சமர்ப்பிதம் வபுஹு இத்யேஷா மனிஷா மமா, மனிஷா பஞ்சகத்தில் பிராரப்தத்துக்கு இந்த சரீரத்தை விட்டு கொடு. அதனால இதுக்கு வியாதி, அதனால இதுக்கு எப்போ என்ன வியாதி வரும் தெரியாது, பிராரப்தம் கூட எப்படி எஃபெக்ட் பண்றது தெரியாது. அதனால யூ பி ப்ரிப்பேர்ட், பி அலர்ட். அப்படின்னு எவ்வளவு ஆன் வாட் ஃபுட் பண்றாங்க இல்லையா, வயநாடு the relief work is going on the war food. அப்படின்னா அதனால ஞானத்துல இப்போ ஞான நிஷ்டனான இப்பவே, அப்புறம் அடுத்த நாள் அடுத்த இருப்பானா, இந்த சரீரம் இருக்குமா, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன வியாதி வருமோ, என்ன கஷ்டம் வரும். அதனால எவ்வளவு நான் இதுல ஈடுபட முடியும், என் மனசுன்னு அதுல வச்சு முடிஞ்ச வரைக்கும் அதுல வச்சு அப்படி இருந்து இருக்கணும். இது வேதாந்த டிண்டிமகா. இதுக்கு பகவான் கிருஷ்ணர் கீதையில ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. யதைதாம்சி சமித்யோக்னிஹ பஸ்மசாத் குருதே அர்ஜுன ஞானாக்னி சர்வ கர்மாணி பஸ்மசாத் குருதே ததா. இதே இந்த ஸ்லோகத்துல இவர் சொன்னார், எப்படி ஒரு ஃபியூயல் இந்தனம் குச்சி அக்னிஹோத்திரத்துல போட்டா ஏதாவது போடு, அது எரிஞ்சு எல்லாத்தையும் பஸ்மம் பண்ணி விட்டுடும். எப்படி அப்படி பஸ்மம் பண்றதோ அர்ஜுனா, அதே போல் இந்த ஞானமணி அக்னினால சர்வ கர்மாணி பஸ்மசாத் குருதே. என்னன்னா கவலைப்படாது, கர்மான்னு வச்சுக்கிட்டு சிந்திச்சு, அப்புறம் அது ஏதோ சொன்னாங்க அங்க போய் இது பண்ண, இது ஏதோ சொன்னாங்க இங்க போய் அது பண்ண, அந்த அதுக்கெல்லாம் ஓடி தேடி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு பதில பகவன் நாம சொல்லிட்டு எல்லாத்துக்கும், ஒருவேளை உனக்கு அப்படிப்பட்ட ஏதாவது டைம் இருந்தா பகவன் நாம மந்திர ஜபமே சர்வ பாபங்களுக்கு பரிகாரம். அதனால ரொம்ப ஆயாசப்படாது, சிரமப்படாது,
ಶ್ರವಣಕ್ಕೆ ವೇದಾಂತ ಅಧ್ಯಯನಕ್ಕೆ ಸಮಯ ಕೊಡು. ಇನ್ನು ஏதாவது இது போதுமனு தோணலை அண்ணையா. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய. That's it. இது பெரிய என்ன இதுக்கு பரிகாரம் பண்ணணும் நான் யாருக்கிட்ட போய் என்ன கேட்கிறேன். I can ask you only. ஸ்ரீ கிருஷ்ணா சரணம். Why have to worry? ஈஸ்வரன் நீ இருக்கு அப்படின்னு சொல்ல தைரியம். அப்படி சொல்லி கடைசியில பகவான் கிருஷ்ணர் அந்த இடத்துல இவ்வளவு ஸ்லோகம் சொல்லு. சர்வம் கர்மாகிலம் பார்த்த. வெரி பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட். ஞானே பரிசமாப்யதே. சர்வம் கர்ம அகிலம். சர்வமன்னாவே ஆல், அகிலமன்னா ஹோல். எதுக்கு ஆலு ஹோல்னு எம்பசைஸ் பண்றதுக்கு சொல்ற. ஞானே, ஞானத்துல ends. சுபம். சினிமா ஓவர். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம். சரி.